எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே வீட்டில் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்கும்போது சிம்பிளாக ரெசிபி செய்யணும்னு தோணும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வெறும் கேரட் வச்சு 2 பிரமாதமான அண்ட் ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று இந்த சம்மருக்காக நல்ல கூலாக ஒரு கேரட் கீர், அருமையான ஒரு ட்ரிங்க், நல்லா கேரட்ஸும் பால் போட்டு செய்கிறது. இன்னொன்று நல்ல சூப்பரான சிம்பிளான கேரட் ரைஸ். ஸோ வாங்க இந்த 2 அருமையான கேரட் ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீர் செய்கிறதுக்கு நான் 300 கிராம் கேரட்ஸ் எடுத்திருக்கேன். இதை சுத்தமாக கழுவி தோலை சீவி பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. இப்போ கேரட் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நறுக்கி வச்ச கேரட் பீசஸை ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கு. ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு கேரட் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கேரட் வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுத்து கீர் செய்யறதுக்கு ஒரு பெரிய பேன்ல 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்ச உடனே அரைச்சு வச்ச கேரட்டை பால்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச கேரட்டு பால்ல நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை போட போகிறேன். சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கீர் நல்லா திக்காக இருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்ச பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி, கொஞ்சம் குங்குமப்பூ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான கேரட் கீர் தயாராக இருக்கு. முதல்ல அரிசியை வேக வைக்கணும். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொதிச்சதும் இதில் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு போடுங்க. நான் 250 ml கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ போடுறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அரிசி பாதி வெந்ததும் இதில் 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விடுங்க. எலுமிச்சை சாறு போடுறதுனால அரிசி நல்லா சாஃப்டாக மலர்ந்து வேகும், டக்குன்னு உடையாது.
சாதம் வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. வேணும்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, நெக்ஸ்ட் 2 பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் முந்திரி பருப்பு நறுக்கி போடுங்க. ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை நல்லா தட்டி போடுங்க. கொஞ்சம் வதக்குங்க. அடுத்து நான் சொன்ன ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் மஞ்சள் கிழங்கு. ஒரு சின்ன துண்டு தோல் சீவி துருவி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கலனா நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் கிழங்கு போட்டதும் கலர் அழகா மாறுது. இதில் 3 துருவின கேரட் போடுறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கேரட் பாதி வெந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் கடாயை மூடி 10 நிமிஷத்துக்கு கேரட்டை வேக விடுங்க. கேரட் நல்லா வெந்திருக்கு. இதில் நறுக்கின கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் உடைஞ்சிடாம மெதுவாக கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவையான போட்டுக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கேரட் ரைஸ் ரெடி. ஸோ பார்த்தீங்க இல்லையா, ஸோ வெறும் கேரட்ஸ் வச்சு 2 அருமையான ரெசிபீஸ் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். ஸோ இந்த டிஷ்ஷஸ் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.